அழும் நிலை வந்தால் ஆண்டவனிடம் சொல்லி அழுது விடுங்கள். அடுத்தவனிடம் சொல்லி ஒருபோதும் அழாதீர்கள். அவமானம் மட்டுமே மிஞ்சும். உன்னை தனிமையில் விட்டு ஒருவர் பிரிந்து செல்கிறார் என்றால் அவரை விட சிறந்த ஒருவர் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பதே அர்த்தம். ஆகவே நீ பிரிந்தவரை எண்ணி வருந்தாதே. இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம் விமர்சனம். இயன்றவன் அதை தடுக்க ஏந்தும் ஆயுதமே புன்னகை. முடிந்தவரை புன்னகையுடன் வாழ்வை கடப்போம். நிராகரிப்புகளைக் கண்டு மனம் உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கிவிடுகிறான் என்று அர்த்தம். ஏற்றங்களும் ஏமாற்றங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஏற்றத்தில் நிதானமாகவும் ஏமாற்றத்தில் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொண்டால் நிலையான நிம்மதி உன் வாழ்வில் இருக்கும். ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையுடன் எடுத்து வை. நம்பிக்கையுடன் எடுத்து வைக்கப்படும் அடிகள்தான் கடினமான சூழ்நிலையை கூட எளிதில் கடந்து செல்ல வைக்கும். பிறர் நம்மை தவறாகவோ அல்லது இழிவாகவோ பேசுகிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதற்கு உரிய நேரத்தில் சரியாக கிடைக்கும். எது உன் சிந்தனையில் அதிகமாக இருக்கிறதோ, எதில் உன் கவனம் அதிகமாக இருக்கிறதோ அதுதான் உன் வாழ்வை தீர்மானிக்கும். உன் விதியை கூட நிர்ணயிக்கும். எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது. யாருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது. எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது. வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்க செய்யும். ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும். முடிந்தவரை போரிடுங்கள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரின் சந்திப்பையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். தவறை மறந்துவிடலாம், ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது. ஆனால் துரோகத்தை மன்னிக்கவே கூடாது, ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது. பயனில்லாத சொற்களை பேசுபவன் வாசமில்லாத மலருக்கு ஒப்பானவன். மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் அது உனக்கு நந்தவனமே. உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும்.